தமிழக வெற்றிக் கழகத்தோட 3வது மாநாடு தேதி உறுதியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்கே நடக்க போகிறது அப்படிங்கிற தகவலும் இப்போ உறுதியாகி இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. அதை தொடர்ந்து 2வது மாநாடு சமீபத்தில் மதுரையில் தமிழகமே வியக்கும் அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்தது. கிட்டத்தட்ட 1000 ஏக்கரா அளவில் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மாநாடு, தமிழகம் முழுவதும் பேசப்பட்ட மாநாடே இந்த மதுரை மாநாடு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்போ இந்த மதுரை மாநாட்டிற்கு அப்புறமா விஜய் அவர்களோட செயல்பாடுகள், முக்கியமாக விஜய் அவர்களோட அடுத்த மாநாடு தேதியை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த மதுரை மாநாடு விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செல்ல போறாங்க. அதுக்கான அடித்தளமாக தான் இந்த ஒரு மதுரை மாநாடு இருக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்துல ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. மதுரை மாநாட்டிலே இது அஃபிஷியலாக விஜய் அவர்கள் அறிவித்திருப்பாங்க. அதாவது இதுக்கு மேலே நான் மக்களோட தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அறிவித்திருப்பாங்க. அதுக்கான பணியில் தான் விஜய் அவர்கள் இருக்காங்க. இப்போ 234 தொகுதியிலும் திரு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்ல போகிறாங்க. அதுக்கான நிர்வாகிகள் இப்போ தயார்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் செல்லும்போது மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். இந்த மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த பவுன்சரால் மட்டுமே முடியாது. ஏன்னா மதுரையில் அத்தனை பவுன்சர்ஸ் இருந்தும் மக்கள் விஜய் அவர்களை தொடவும் விஜய் அவர்களை கட்டி பிடிக்கும் ஏங்கி ஓடி ஓடி வந்தாங்க. அதனால பவுன்சர்ஸால மட்டுமே முடியாது. ஸோ எம்ஜிஆர் அவர்கள் எப்படி தொண்டர் படை உருவாக்கினாரோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் தொண்டர் படை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஸோ தொண்டர் படை என்னன்னா இந்த தொண்டர்களே விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. பூத் கமிட்டி நிர்வாகிகள் இவங்களே விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தொண்டர் படையை தான் இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த 234 தொகுதிகள் 100 நாட்கள் சுற்றுப்பயணம் செல்ல போறாங்க. 100 நாட்கள் தான் செப்டம்பர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதம் திரு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்ல போறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. 3வது மாநாடு ஜனவரி இறுதியில் தான் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே வெளியானது. ஸோ ஜனவரி இறுதியில் கோவையில் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியானது. ஆனால் இப்போ என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 3வது மாநாடு கிடையாது. அப்போ வேற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஜனவரி மாதம் இல்லாமல் டிசம்பர் இறுதியிலே 3வது மாநாட்டிற்கான பிளானில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்று ஜனவரி இறுதி, இல்லைன்னா டிசம்பர் இறுதி. ஆனால் இந்த ரெண்டு தேதியில் இந்த 2 தேதியில் நடந்தாலும் கோவையில் தான் இந்த ஒரு மாநாட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த பூத் கமிட்டி மாநாட்டை கோவையில் நடத்தியிருந்தாங்க. 2 நாட்கள் நடந்துச்சு பூத் கமிட்டி பொதுக்கூட்டம். இது பயங்கரமாக வெற்றிகரமான ஒரு பொதுக்கூட்டமாக பாராட்டப்பட்டது. அதை தொடர்ந்து தான் இப்போ கோவையில் மாநாட்டை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான அஃபிஷியலான அறிவிப்பு திரு விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும், அதாவது 100 நாட்கள் சுற்றுப்பயணம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த 100 நாட்கள் சுற்றுப்பயணம் முடிச்சிட்ட அப்புறம் இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாக போகிறது. இந்த தகவல் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாநாட்டின் நிர்வாகிகள் இதை பற்றி தகவலாக கொடுத்துருக்காங்க. நிறைய செய்தி சேனலுக்கு ப்ரெஸ் மீட்ல இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கல. மக்களை சந்திக்காமே மக்கள் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக 2 மாநாட்டில் ஒரு பயங்கரமான வெற்றிகரமான மாநாட்டாக மாற்றினாங்க. ஸோ இப்போ 234 தொகுதியிலையும் 100 நாட்கள் சுற்றுப்பயணம் செல்ல போகிறாங்க. இந்த 100 நாட்கள் சுற்றுப்பயணத்துக்கு அப்புறமா விஜய் அவர்களோட வாக்கு சதவீதம் கண்டிப்பாக பல மடங்கு அதிகரிக்கும். அப்போ மாநாடு நடத்தும் போது அந்த மாநாட்டிற்கு மக்களோட கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் 3வது பிரம்மாண்டமான மாநாட்டை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தோட 3வது மாநாடு தேதி உறுதியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்கே நடக்க போகிறது அப்படிங்கிற தகவலும் இப்போ உறுதியாகி இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. அதை தொடர்ந்து 2வது மாநாடு சமீபத்தில் மதுரையில் தமிழகமே வியக்கும் அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்தது. கிட்டத்தட்ட 1000 ஏக்கரா அளவில் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் 20 லட்சத்திற்கும்
லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கலந்து கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மாநாடு, தமிழகம் முழுவதும் பேசப்பட்ட மாநாடே வந்து இந்த மதுரை மாநாடு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்போ இந்த மதுரை மாநாட்டிற்கு அப்புறமா விஜய் அவர்களோட செயல்பாடுகள், முக்கியமாக விஜய் அவர்களோட அடுத்த மாநாடு தேதியை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது இந்த மதுரை மாநாடு விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் வந்து சுற்றுப்பயணம் வந்து செல்ல போகிறாங்க. அதுக்கான அடித்தளமாக தான் இந்த ஒரு மதுரை மாநாடு இருக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. மதுரை மாநாட்டிலே வந்து இது அஃபிஷியலாக விஜய் அவர்கள் அறிவித்திருப்பாங்க. அதாவது இதுக்கு மேலே வந்து நான் மக்களோட தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அறிவித்திருப்பாங்க. அதுக்கான பணியில் தான் வந்து விஜய் அவர்கள் வந்து இருக்காங்க. இப்போ 234 தொகுதியிலும் திரு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் வந்து செல்ல போகிறாங்க. அதுக்கான நிர்வாகிகள் வந்து இப்போ வந்து தயார்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் வந்து செல்லும்போது மக்கள் கூட்டம் வந்து அதிகமாகவே இருக்கும். இந்த மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த வந்து பவுன்சரால் மட்டுமே வந்து முடியாது. ஏன்னா வந்து மதுரையில் அத்தனை பவுன்சர்ஸ் இருந்தும் மக்கள் வந்து விஜய் அவர்களை தொடவும் விஜய் அவர்களை கட்டி பிடிக்கும் வந்து ஏங்கி ஓடி ஓடி வந்தாங்க. அதனால பவுன்சர்ஸால் மட்டுமே வந்து முடியாது. ஸோ வந்து எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து தொண்டர் படை வந்து உருவாக்கினாரோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் தொண்டர் படை வந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஸோ தொண்டர் படை என்னன்னா இந்த தொண்டர்களே வந்து விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. பூத் கமிட்டி நிர்வாகிகள் இவங்களே வந்து விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து தொண்டர் படையை தான் வந்து இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த 234 தொகுதிகள் வந்து 100 நாட்கள் வந்து சுற்றுப்பயணம் வந்து செல்ல போகிறாங்க. 100 நாட்கள்னா செப்டம்பர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதம் வந்து திரு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் வந்து செல்ல போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. 3வது மாநாடு ஜனவரி இறுதியில் தான் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே வெளியானது. ஸோ ஜனவரி இறுதியில் கோவையில் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியானது. ஆனால் இப்போ என்ன தகவல் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 3வது மாநாடு கிடையாது. அப்போ வேற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ ஜனவரி மாதம் இல்லாமல் டிசம்பர் இறுதியிலே வந்து 3வது மாநாட்டிற்கான பிளானில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து ஜனவரி இறுதி இல்லைன்னா டிசம்பர் இறுதி. ஆனால் இந்த ரெண்டு தேதியில் வந்து இந்த 2 தேதியில் நடந்தாலும் கோவையில் தான் வந்து இந்த ஒரு மாநாட்டை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த பூத் கமிட்டி மாநாட்டை வந்து கோவையில் வந்து நடத்தியிருந்தாங்க. 2 நாட்கள் வந்து நடந்துச்சு பூத் கமிட்டி பொதுக்கூட்டம். இது பயங்கரமாக வெற்றிகரமான ஒரு பொதுக்கூட்டமாக பாராட்டப்பட்டது. அதை தொடர்ந்து தான் வந்து இப்போ வந்து கோவையில் வந்து மாநாட்டை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான அஃபிஷியலான அறிவிப்பு திரு விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் அதாவது 100 நாட்கள் சுற்றுப்பயணம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த 100 நாட்கள் சுற்றுப்பயணம் முடிச்சிட்ட அப்புறம் வந்து இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியாக போகிறது. இந்த தகவல் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாநாட்டின் நிர்வாகிகள் இதை பற்றி வந்து தகவலாக வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய செய்தி சேனலுக்கு ப்ரெஸ் மீட்ல வந்து இதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் விஜய் அவர்கள் மக்களை வந்து சந்திக்கல. மக்களை சந்திக்காமே வந்து மக்கள் வந்து விஜய் அவர்களை பார்ப்பதற்காக 2 மாநாட்டில் வந்து ஒரு பயங்கரமான வெற்றிகரமான மாநாட்டாக வந்து மாற்றினாங்க. ஸோ இப்போ வந்து 234 தொகுதியிலையும் 100 நாட்கள் வந்து சுற்றுப்பயணம் வந்து செல்ல போகிறாங்க. இந்த 100 நாட்கள் சுற்றுப்பயணத்துக்கு அப்புறமா விஜய் அவர்களோட வாக்கு சதவீதம் கண்டிப்பாக வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும். அப்போ வந்து மாநாடு வந்து நடத்தும் போது அந்த மாநாட்டிற்கு மக்களோட கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் 3வது பிரம்மாண்டமான மாநாட்டை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.